இன்னைக்கு நாம SQL ஓட 8வது வகுப்புல இருக்கிறோம். இந்த கிளாஸ்ல சீக்வென்ஸ்னா என்ன? அதை எப்படி கிரியேட் பண்றது? ட்ரிகர்னா என்ன? அதை எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த சீக்வென்ஸ் ட்ரிகர் அப்படிங்கிறது என்ன? ஒரு தியரிட்டிக்கலா பார்த்தோம்னா, இப்போ ட்ரிகர்ன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்க ஒரு டேட்டாபேஸ்ல ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ட எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட், அப்டேட், டெலீட் இப்படி ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியோ, இல்லன்னா அதுக்கு அப்புறமோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த டைமிங்ல இந்த ட்ரிகர யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சீக்வென்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சில நேரம் ஒரு டேட்டாபேஸ்ல நம்மளுக்கு ரேண்டமா ஒரு யூனிக் நம்பர் தேவைப்படும். இப்போ ஆதார் கார்டுன்னு எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் புதுசா ஒரு ஆதார் கார்ட ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ மேனுவலா ஒரு நபர் உட்கார்ந்து அவருக்குன்னு சொல்லி ஒரு ஆதார் நம்பர அலோகேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான செயல். அந்த நேரத்துல இந்த சீக்வென்ஸ் என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு ரேண்டமா யூனிக் நம்பர் ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு குடுத்துரும். இப்ப நாம இந்த சீக்வென்ஸ் நம்பரையும், ட்ரிகரையும் எப்படி கிரியேட் பண்ணி அத ரியல் டைமா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல டேட்டாபேஸ்ல போய்க்கோங்க. டேட்டாபேஸ்ல நான் கிரியேட் பண்ண ஸ்கீமாக்குள்ள போய்க்கிறேன். சரிங்களா? அங்க அந்த ஸ்கீமாக்குள்ள நான் சீக்வென்ஸும், ட்ரிகரும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேனா, இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல ட்ரிகர எக்ஸ்பேண்ட் பண்றேன். சரிங்களா? ட்ரிகர எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுல எந்த விதமான ட்ரிகரும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வைக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் சீக்வென்ஸ எக்ஸ்பேண்ட் பண்றேன். சீக்வென்ஸே நான் என்ன பண்ணல, கிரியேட் பண்ணல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டேபிள ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த டேபிள்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்கு அப்படின்னு உங்கள்ட்ட காட்டுறேன் முதல்ல. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சரிங்களா? அந்த டேபிள் நேம போட்டுட்டு, அந்த டேபிள்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்கட்ட காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட 6 வகையான டேட்டா ஆல்ரெடி இருக்கு. சரிங்களா? இந்த டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிட்டு, இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள நம்ம எந்த பர்ப்பஸ்க்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு நோயாளிகளும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது, அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய நேம் என்ன? ஏஜ் என்ன? ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்போம். சரிங்களா? எத மாத்திரம் நம்ம வாங்க மாட்டோம்னா, என்ரோல்மென்ட் நம்பர மட்டும் நம்ம வாங்க மாட்டோம். அது நம்மளே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அசைன் பண்ணுவோம். அத எப்படி அசைன் பண்றது? முதல்ல நம்மளுக்கு ரேண்டமான ஒரு என்ரோல்மென்ட் நம்பர் தேவை. அத கிரியேட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த சீக்வென்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. சரிங்களா? நான் ஆல்ரெடி சீக்வென்ஸுக்கான ஒரு கமாண்ட எழுதி வச்சிருக்கிறேன். அத உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்போ நீங்க இதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிரியேட் சீக்வென்ஸ் அந்த சீக்வென்ஸோட நேம் சரிங்களா? இங்க நான் என்ன குடுத்திருக்கிறேன்னா, என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறத சீக்வென்ஸ் நேம்னு குடுத்திருக்கிறேன். சரிங்களா? ஸ்டார்ட் வித் 1 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லன்னா 100ல இருந்து. நார்மலா என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹை லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? நம்ம என்ன குடுத்துக்கிறோம், 1000த்துல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1 பை 1 இன்கிரிமென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கிறேன். சரிங்களா? குடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன்னா, எக்ஸிக்யூட் பண்றேன். சீக்வென்ஸ் என்ரோல்மென்ட் நம்பர் கிரியேட்டட்ன்னு வந்துருச்சு. சரிங்களா? கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி வெரிஃபை பண்றது? சீக்வென்ஸ்க்கு மேல ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிற சீக்வென்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த சீக்வென்ஸ யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், ஒருத்தர் இந்த டேபிள்ல பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல நம்ம டேட்டாவ இன்சர்ட் பண்ணும்போது என்ன பண்ண போறோம்னா, இந்த என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்மளே ஜெனரேட் பண்ணி புதுசா இன்சர்ட் பண்ணும்போது, இந்த என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம ட்ரிகர் மூலமா இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? அத எப்படி பண்றது? ட்ரிகர ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ட்ரிகருக்கான கமாண்டே நான் எழுதி வச்சிருக்கிறேன். அத என்ன பண்றேன்னா, இதுல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு, இதுல இப்ப நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கிரியேட் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் சரிங்களா? ஆல்ரெடி இந்த ட்ரிகர் இருந்துச்சுன்னா, அத ரீப்ளேஸ் பண்ணிக்கும். நம்மளுடைய கேஸ்ல எந்த ட்ரிகருமே இல்ல. புதுசா தான் கிரியேட் பண்ணிக்கும். சரிங்களா? கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ட்ரிகர் எந்த நேம்ல என்ரோல்மென்ட் நம்பர் ஜெனரேட்டர் சரிங்களா? ட்ரிகர் நேம் எப்படி வச்சிருக்கிறேன். என்ன பண்ணணும்? பிஃபோர் இன்சர்ட் ஆன் பேஷண்ட் இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல புதுசா ஒருத்தர் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது என்ன ஆகணும்னா, இந்த அதான் இங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் ரோ சரிங்களா? ஒவ்வொரு ரோவும் புதுசா இன்சர்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, என்ரோல்மென்ட் நம்பர செக் பண்ணணும். அவங்க என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறத குடுக்கல. அதாவது நல்லா இருந்துச்சுன்னா, அது என்ன பண்ணிக்கும்னா, அந்த என்ரோல்மென்ட் நம்பர இந்த சீக்வென்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். சரிங்களா? சீக்வென்ஸ் அப்படிங்கிறத மேல குடுத்துருக்கிறோம் பார்த்தீங்களா? என்ரோல்மென்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம குடுத்துருக்கிறோம். அதுல இருந்து எடுத்துக்கும். சரிங்களா? இத எக்ஸிக்யூட் பண்றேன். சரிங்களா? இப்ப என்ன வந்துருச்சு? ட்ரிகர்
கம்பைல்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? இந்த 2யுமே இப்போ என்ன பண்ணிக்கிட்டோம்? கமிட் பண்ணிக்கிட்டோம். இந்த ட்ரிகரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் உங்ககிட்ட. சரிங்களா? ட்ரிகருமே ஜெனரேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்க்ரீன கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா, டேட்டாவ புதுசா இந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் அதுல ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? எந்த டேட்டாவுமே இல்ல. ஓகேங்களா? எந்த டேட்டாவுமே இல்ல. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு 4 டேட்டாவ இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? இன்சர்ட் அந்த கொயரி எல்லாத்தையும் உங்களுக்கு வேணா நான் கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இன்சர்ட் இன்டூ அந்த டேபிள் நேம் குடுத்துருக்கிறேன். டேபிள்ல எந்தெந்த டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணணுமோ, எந்தெந்த காலம்லாம் இன்சர்ட் பண்ணணுமோ, அத மென்ஷன் பண்ணிட்டு, அந்த வேல்யூ எல்லாத்தையும் குடுக்குறேன். சரிங்களா? மொத்தம் 4 டேட்டா. இதுல நம்ம என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிற காலம என்ன பண்ணல? மென்ஷன் பண்ணல. முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரே ஒரு டேட்டாவ மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்சர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, அத டெலீட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டெலீட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். அந்த செலக்ட் ஸ்டேட்மென்ட்ட. பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டேட்டா மட்டும் தானே இன்சர்ட் பண்ணியிருந்தோம். அந்த டேட்டாக்கு என்ரோல்மென்ட் நம்பர் இப்ப எங்கிருந்து வந்துருச்சு? சீக்வென்ஸ்ல இருந்து அந்த ட்ரிக்கர் எடுத்து இந்த டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு அத இங்க அப்டேட் பண்ணிக்கிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம்னா, 2வது டேட்டாவ இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணிட்டு அத கமிட் குடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், திரும்ப செலக்ட் ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். பார்த்தீங்கன்னா, அடுத்த டேட்டா 1001 அப்படின்னு சொல்லி இன்சர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இதே மாதிரி அடுத்த 2யுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, சீக்கிரம் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிட்டு, திரும்ப என்ன பண்ண போறோம்னா, திரும்ப செலக்ட் குவெரி வச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ டேட்டா அப்படிங்கிறது இன்சர்ட் ஆக இந்த என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா இன்கிரிமென்ட் ஆயிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்மளே மேனுவலா குடுத்து பார்ப்போமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த காலத்த மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா, காப்பி பண்ணிட்டு, இந்த நேமுக்கு முன்னாடி குடுத்துக்கிறேன். சரிங்களா? குடுத்துட்டு, ஒரே ஒரு ரோ ஆஃப் டேட்டா மட்டும் என்ன பண்ண போறோம்னா, இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? எந்த நேம்ல இன்சர்ட் பண்ண போறோம்னா, சும்மா 1001 1001ன்னு வேண்டாம். 1009ன்னு சொல்லி சும்மா ரேண்டமா குடுத்துக்கிறேன். சரிங்களா? குடுத்துட்டு, இப்ப இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எப்படி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு? அந்த ட்ரிகர நீங்க கரெக்ட்டா வாசித்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஓப்பன் பண்றேன். அந்த ட்ரிகர்ல என்ரோல்மென்ட் நம்பர் நல்லா இருந்தா மட்டும் தான் அது சீக்வென்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். நல்லா இல்லன்னா, நம்ம குடுக்குற டேட்டாவே எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்படிதாங்க சீக்வென்ஸ் நம்பர் ஜெனரேட் பண்றது. அந்த சீக்வென்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆனத ட்ரிகர்ல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.